பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்துக்களை, சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். ஒரு சமூகத்தை தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை கொண்டும், பிரச்சனைகளை பேசாமல் தீர்வுகளை தொடர்ந்து நம்ம பேசுவதை கொண்டும் தான் ஒரு சமூக மாற்றம், ஒரு சமூக எழுச்சியை நம்ம உருவாக்க முடியும். இப்போ இன்றைக்குள்ள நம்ம தொடர் சிந்தனைகளாக பேசிக்கொண்டிருக்கிறது என்னென்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய 21 சவால்களும் அதற்குரிய தீர்வுகளும் என்ன அப்படிங்கிறத பேசிக்கிட்டே வர்றோம். 6வது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது என்னென்னா, இயற்கை வளங்களுடைய தட்டுப்பாடு. இயற்கை வளம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தாலா உலகத்தில் 2 வளங்களை கொடுத்துருக்கிறான். ஒன்று நேச்சுரல் ரிசோர்ஸ், இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸ். எந்த சமுதாயம் இயற்கை வளத்தையும் மனித வளத்தையும் சரிவர பயன்படுத்துதோ அந்த சமூகம் மட்டும்தான் வளமாக, வலுவாக, பலமாக மாற முடியும். இப்போ இந்தியா போன்ற நாடுகள் மிகப்பெரிய இயற்கை வளத்தை கொண்ட நாடு. ஆனால் நம்ம இதை இயற்கை வளத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா, இதை என்ரிச் பண்ணுறோமா, இதை நம்ம செறிவூட்ட முயற்சிக்கிறோமா, மேம்படுத்த முயற்சிக்கிறோமா? இங்கே இந்தியாவை பொறுத்தவரை விவசாயமும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி மனித வளம், உலகத்திலேயே அதிக மனிதர்களை கொண்ட ஒரு நாடு இந்தியா. 130க்கும் மேற்பட்ட கோடிகளை கொண்ட 130 கோடிகளுக்கும் மேற்பட்ட மனிதர்களை கொண்ட ஒரு நாடு இந்தியா. ஆனால் இவ்வளவு இயற்கை வளமும் இருந்தும் மனித வளமும் இருந்தும் இன்னைக்கு உலக அளவில் பின்தங்கிய நாடாக, அதிக ஏழ்மையுள்ள மக்கள் இருக்கக்கூடிய நாடாக, அதிக உணவுகள் பற்றாக்குறை உள்ள, நியூட்ரிஷன் குறைந்த உள்ள நாடாக இந்தியா ஏன் இருக்குன்னு சொன்னால், மனித வளத்தையும் சரி, இந்த இயற்கை வளத்தையும் சரி நம்ம சரியாக விளங்கவும் இல்லை, அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தவும் இல்லை. இப்போ நம்ம வருங்கால ஜெனரேஷனை, சமுதாயத்தை, நம்முடைய மாணவர்களை இந்த 2 வளமையும் மேம்படுத்தக்கூடிய கல்வி தகுதியை, மனநிலைகளை, கரிக்குலத்தை நம்ம உருவாக்க முயற்சிக்கணும். பாடத்திட்டங்களை உருவாக்க நாங்கள் முயற்சிக்கணும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நம்ம 1972 இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில் தான் இருந்துச்சு. நம்ம 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம், அவங்க 1948 சுதந்திரம் அடைஞ்சாங்க. ஆனால் 72க்கு பிறகு நம்மளை விட இன்னைக்கு 40 மடங்கு அவங்க வலிமையாக மாறி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த 2 வளத்தையும் சரியாக பயன்படுத்துகிறாங்க. ஒன்று மனித வளமாக இருந்தாலும் சரி, அது இயற்கை வளமாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் பயிற்சி, சரியான முறையில் முயற்சிகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை உருவாக்கி ஒரு பெரும் கட்டமைப்பை நோக்கி நகர்றாங்க. அப்போ இந்த ஆய்வுகளை, இந்த கம்பேரிட்டிவை நம்ம பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன மாதிரி செய்கிறாங்க, அவங்க இயற்கை வளங்களை எப்படி ரீயூஸ் பண்ணுறாங்க, ரீஷெடியூல் பண்ணுறாங்க, எப்படி அவங்க அதை பலப்படுத்துகிறாங்க, மனிதர்களுக்கு எப்படி தொடர் பயிற்சிகளை கொடுக்குறாங்க, அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் நாம் நம்முடைய நாட்டை, நம்ம சமூகத்தை, நம்முடைய வலிமையான நம்முடைய மக்களை உருவாக்க முயற்சிக்க முடியும். இது மிக முக்கியமான 6வது ஒரு சவால். அதற்கு நம்ம தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். 7வதாக இருக்கிறது, இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்னென்னா, மரபணு மாற்றம். மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆரோக்கியம்தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு வலிமையாகிறதுக்கு, சமூக கட்டமைப்புக்கு ஆரோக்கியம் மிக முக்கியமானது. நேரு தன்னுடைய புத்தகமான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு நாடு எப்படி வீழ்ச்சி அடையுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக வரலாற்று ரீதியாக அவர் சொல்லியிருப்பார். அதில் ஒரு பகுதி என்ன சொல்லுவாருன்னா, இந்தியா போன்ற நாடுகள் ஏன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு 5 காரணங்கள் சொல்லுவார். அதில் மிக முக்கியமாக ஒன்று பலனில்லாத மக்கள் தொகை. ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கும், ஆனால் அவங்கள கொண்டு எந்த பயன்களும் இருக்காது. 2வது பிணி, நோய்கள் அதிகமுள்ள சமூகத்தை கொண்டு ஒரு எழுச்சியை நம்ம ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி சோம்பேறிகளாக, லேசினஸாக இருக்கக்கூடிய மக்களை கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒரு மத துவேஷம் உள்ள சிந்தனை, இல்லை அடுத்தவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற சிந்தனை உள்ள மக்களை வச்சு ஒரு எழுச்சியோ மாற்றத்தையோ நம்ம கொண்டு வர முடியாதுங்கிற மிக முக்கியமான கருத்தியலை தன் புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார். இப்போ இன்னைக்கு உள்ள மிக முக்கியமான விஷயம், இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய உணவு முறைகளுடைய சக்கைகளை தான் நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறோம். அந்த இயற்கையை உடைக்கக்கூடிய மருத்துவ முறைகள் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்குது. அதில் குறிப்பாக மருத்துவத்தில் இன்னைக்கு மரபணு மாற்றம், அதாவது செயற்கையான உணவு முறைகள், இயற்கைக்கு மாற்றமான உணவு முறைகள் இன்றைக்கி அதிகரித்து கொண்டே இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஃபாஸ்ட் ஆகுது, இறப்பும் ஃபாஸ்ட் ஆகிடுது, நோயும் ஃபாஸ்ட்டாக மனிதனுக்கு வந்துடுது.
அதனால் அந்த மரபணு மாற்றத்திலிருந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய உணவு முறைகளில் குறிப்பாக நம்முடைய குழந்தைகள், பெண்கள், வாலிபர்களுக்கு சத்தான உணவுகளை கொடுக்க முயற்சிக்கணும். தமிழ் இலக்கியங்கள், தமிழ் கலாச்சாரங்கள், குறிப்பாக இந்திய கலாச்சாரம் வந்து ஒரு சத்துள்ள நல்ல விதை சார்ந்த மக்கள் நாம. நிறைய விதைகள், நிறைய மருத்துவ குணமுள்ள காடுகள், மருத்துவ குணமுள்ள செடிகள், மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இந்தியா போன்ற மக்கள், இந்தியா போன்ற பகுதிகள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாம ஏன் இவ்வளவு நியூட்ரிஷனில் குறைவாக இருக்கிறோம்? சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது. ஊனமுள்ள குழந்தைகள், போலியோலாம் இப்போ சமீபத்தில் தான் நம்ம நாட்டில் இருந்து வெளியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது மிக முக்கியமாக நம்முடைய உணவு முறைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய உள்ள பிரச்சனைனா மரபணு மாற்றம், அந்த உணவுகளில் விதைகள் மாற்றம், விதைகள் இல்லாத உணவுகளை சாப்பிட்றோம். தக்காளி, வெங்காயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய கத்திரிக்காய் போன்ற எல்லா உணவுகள்லையுமே விதைகள், திராட்சையை கூட விதைகள் இல்லாத திராட்சைகள் இன்றைக்கி அதிகரிக்குது. அப்போ இதை வந்து நம்மாழ்வாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழகத்தில் உள்ள மிக மூத்த ஒரு சிறந்த ஆய்வாளர், இயற்கை ஒரு விவசாயி அவர், மாஷா அல்லாஹ், மிகச்சிறந்த மனிதர். அவருடைய இலக்கு திட்டமெல்லாம் வந்து ஒரு வலுவுள்ள, ஒரு ஆரோக்கியமுள்ள சமூகத்தை உருவாக்கணும், நம்முடைய விவசாயத்தை பாதுகாக்கணும், நம்முடைய விதைகளை பாதுகாக்கணும், நம்முடைய மரம் செடி கொடிகளை பாதுகாக்கணுங்கிறதுல மிக தெளிவாக இருந்த ஒரு மனிதர். இப்போ அவரும் அதிகமாக பேசின ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விதைகள் இல்லாத, இந்த மரபணு மாற்றம் உள்ள உணவுகள்ல இருந்து மனிதர்களை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு சமூகத்தில் இரண்டாவதாக, நம்ம ஏழாவதாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் வந்து இந்த மரபணு மாற்றம். எட்டாவதாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மத துவேஷம். இன்னைக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு வெறுப்புணர்வு என்னென்னா, மதங்களை வைத்து மனிதர்களை பிரித்து சூழ்ச்சிகள் செய்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயங்களை தேடக்கூடிய மக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை சமூகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் வந்து ஒரு சிறந்த மக்களாக நம்ம வாழணும். நமக்குள்ள மத துவேஷங்கள் ஏற்படும் போது, இல்லை அடுத்த மதங்களை குறையாக, இல்லை அடுத்த மதங்களுடைய வேதங்களை குறைபடுத்தி பேசுறது, இல்லை அந்த மதங்களுடைய தலைவர்களை கேவலப்படுத்தி பேசும்போது தான் மத துவேஷங்கள் ஏற்படுது. இன்ஜஸ்டிஸ், வறுமை, தேவையில்லாத ஒரு மனித சமுதாயத்தை வந்து ரொம்ப திட்டமிட்டு அவங்கள வீழ்த்த முயற்சிக்கிறது. இப்படி போன்ற நிகழ்வுகளின் காரணமாக தான் மத எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் உலகத்தில் ஏற்படுது. அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும்னா எல்லா மனிதர்களையும் மதிக்கணும், எல்லா மதங்களில் உள்ள கோட்பாடுகள் உள்ள நலவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அந்த மத தலைவர்கள் மீது ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளணும், அவங்களுடைய செயல் திட்டங்கள், நம்பிக்கைகள் மீது அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். நம்முடைய கான்ஸ்டியூஷன் கூட மிக ஆழமாக சொல்லக்கூடிய, அம்பேத்கருடைய அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு, நம்முடைய அரசியல் சாசனம், நம்மளுக்கு மத உரிமை இருக்குது, அதை பரப்புவதற்கு, அதை பேசுறதுக்கு, அதை பாதுகாப்புறதுக்கு, அதை கட்டமைக்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை கொடுத்துருக்குது. அதனால அந்த மத துவேஷங்களை விட்டும் நம்முடைய வருங்கால சந்ததிகளை, குழந்தைகளை பாதுகாக்கணும்னா நம்ம எல்லாம் மனிதர்கள், சகோதரர்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து ஹியூமனிட்டியை பாதுகாக்க முயற்சிக்கணும். நம்ம ஹியூமனிட்டியை பாதுகாக்கலன்னு சொன்னால் உலகம் அழிவை நோக்கி நகர்ந்துடும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முயற்சிக்கணும். தொடர்ந்து நாம் பிரச்சனைகளை பேசுவதை விட அதுக்கு தீர்வுகள் என்ன அப்படின்னு பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.